ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அன்றைக்கு லட்சியத்திற்காக படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நீதிக்கு தலைவணங்கு, நல்லவன் வாழ்வான், உரிமை குரல், பாச மலர், பச்சை விளக்கு. இன்னைக்கு திருப்பாச்சி, பில்லா, திமிரு. அன்னைக்கு கூட தான் கணவனே கண்கண்ட தெய்வம், மணாளனே மங்கையின் பாக்கியம் வந்துச்சு. இப்போ மனைவி சொல்ல மந்திரம், பொண்டாட்டி ராஜ்யம் வந்துட்டு. அதனால தான் நான் அந்த பேர்ல சொல்லல. அதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும். இல்லை ஐயா, பிரச்சனை எங்க வருதோ அதை தான் சொல்லணும். ஜாண்டிஸ் இருக்குனாக்க ஜாண்டிஸ் எந்த பகுதியில் இருக்கு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நீங்க மற்ற பகுதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர் கேட்கக்கூடாது. கேன்சர் வந்துருக்கு சார், த்ரோட்ல கேன்சர்னாக்க, த்ரோட்ல கேன்சர்னா எங்க த்ரோட்ல கேன்சர் அங்கதான் சார் கீமோதெரபி கொடுப்பா. ஏன் தள்ள கொடுக்கல, ஏன் கையில கொடுக்கலன்னு கேட்க கூடாது. எங்க வந்திருக்கோ அதை தான் சொல்ல முடியும். அன்றைக்கு லட்சியங்களுக்காக படம் எடுத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் லட்சங்களுக்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு கொடியை காப்பதற்காக படம் எடுத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் கோடிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், இறுதி யாத்திரையில் போற்றப்படக்கூடிய கோடி துணி நம் மீது விழுகின்ற பொழுது உங்களுடைய கோடிகள் ஒருபொழுதும் உங்கள் பின்னால் வராது. பாரதியினுடைய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள். எதுவுமே தெரியாம திரைப்படத்திற்கு வந்தால் கூட நாங்கள் படிக்காத பாமரர்கள்னு நீங்க சொல்ல முடியாது. உங்க துறையை நீங்கள் நன்கு கற்றறிந்திருக்கவில்லை என்றால் அந்த துறையில் நீங்கள் மிரள முடியாது. பாரதியினுடைய ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான். நன்றி, வணக்கம். வக்கீல் அம்மா என்ன சும்மா விடுவாங்களான்னு பாயிண்டா போட்டு பிட்டு எடுத்துட்டாங்க. நிஜமா அவங்க லாஸ்ட்ல சொன்னது எனக்கு கொஞ்சம் ஒரு 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 மாதிரியான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு சினிமாங்கிறது ஒரு இலை நிறைய ஒரு பெரிய விருந்தை போட்டு ஊறுகாய் வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், பாயாசம் வச்சுருக்கோம், லட்டு வச்சுருக்கோம், சாதம் போட்டு ரசம் போட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னா, நான் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு லட்டு ஏன் வச்சேன்னு சண்டை போடுற மாதிரி நம்ம சில நேரங்களில் நடந்து கொள்கிறோம். ஏன்னா ரெண்டு பக்கமும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது. நிஜமாகவே ஒரு காரசாரமான விவாதத்தில் இளவரசு தோன்றிவிட்டதில் இங்கே பெரிய இடிமின்னல் ரெண்டு சேர்ந்துருச்சு. இவங்க பேசினோடனே வானத்தை இடிமுழக்கம், தூரத்தை இடிமுழக்கம் மாதிரி ஜம்முன்னு வந்துருச்சு. அடுத்தபடியாக தேசிய விருது பெற்ற ஒரு நடிகர், மிக அருமையான சிந்தனாவாதி, மிகச்சிறப்பான பேச்சாளர் என்பதையும் நான் அறிவேன். தேசிய விருதுகள் அவருக்கு இன்னும் தேடி 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 வரும். அவருக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைத்த அந்த படத்தில், அதில் மட்டும் இல்லை, அவர் எந்த படத்தில் வந்தாலும் அதை எடுத்துக்கொண்ட கேரக்டரை நல்லா செய்யக்கூடிய ஒரு அருமைக்குரிய தம்பி ராமையா அவர்கள் கூடிய சீக்கிரமே இயக்குனராகவும் மாறுவார் என்பது போல் அவருடைய ஜாடை எனக்கு தெரிகிறது. ஆகவே நம்ம சினிமாவை இந்த பக்கத்தில் நான் பேசுனேன்னா, நம்ம சினிமாவை பற்றி எவ்வளவு குத்தம் சொல்லிருக்கிறாங்கோ, ஆனால் கரெக்டாக சொல்லிருக்கிறாங்க பாயிண்டெல்லாம். நீங்களாம் எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்க முடியும்? அதனால் இந்த பக்கத்தில் நீங்கள் நம்ம சினிமாவை பற்றி சொன்னதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். தம்பி ராமையா அவர்கள். உலகம் போற போக்க பாரு தங்கமத்திலாலே, உள்ளபடிக்கே சொல்ல போனா எதுவும் நல்லாலே, அரசியல் நல்லாலே, ஆன்மீகம் நல்லாலே, காதலன் நல்லாலே, காதலியும் நல்லாலே, பொண்டாட்டி கூட வாழும் புருஷன் நல்லாலே, உலகம் போற போக்க பாரு தங்கமத்திலாலே, உள்ளபடிக்கே சொல்ல போனா எதுவும் நல்லாலே. உலகத்தில் எதுவுமே நல்லா இல்லை, சினிமா மட்டும்தான் நல்லா இருக்கு. சினிமா நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும். ஒரு விஷயம், பணத்தின் பாதுகாப்பு என்பது 10 இடங்களில் இடம் வாங்கி போடுவதல்ல. பணத்தின் பாதுகாப்பு என்பது தர்மம் செய்வது, ஒரு 10 பேரை படிக்க வைப்பது, 4 பேருக்கு நல்லது செய்வது, இல்லை குறைந்தபட்சம் படம் எடுத்து எங்களது தயாரிப்பாளர்கள் போல அழிந்து போவது. இதுதான் பணத்துக்கு பாதுகாப்பு. அந்த படம் அவர் பேரை சொல்லிட்டு இருக்கோம். இந்த படம் எடுத்தாரியா, போண்டி ஆயிட்டாரியா, இந்த படம் கருத்து சொல்வதற்காக அந்த படத்தை எடுத்தார், காணாமல் போய்விட்டார், சரித்திரம் இன்னைக்கு சொல்லட்டும் அப்படின்னு படத்தை எடுத்து. ஆக பணத்தின் பாதுகாப்பு என்பது இந்த மாதிரி வேலைகளை செய்வது. அந்த வகையிலே பணத்தின் பாதுகாப்பு என்பது பல இடங்களில் இடத்தை வாங்கி போட்டு உல்லாசமாக அனுபவிக்கலாம் என்ற சிந்தனை இல்லாமல், வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ என்று கருதாமல், பல 100 பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டுமே என்ற நல்ல சிந்தனையோடு, தார்மீக சிந்தனையோடு வேலை கொடுத்து விட்டு முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எனது முதல் வணக்கம். அதற்கு அடுத்து உங்களது மானசீக சிஷியன் தான்.
ஏன்னா ஆனால் இளம் பிராயத்தில் உங்களோட நிகழ்ச்சிகளை வந்து ஒரு இசை கச்சேரி என்றால் ஒரு 3 மணி நேரம் மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே இருந்த நிலையில் பாடல் மட்டுமே தொடர்ச்சியாக ஒலித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் 25-30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் அந்த மேடையில் நிற்கிற பொழுது நான் பார்ப்பேன், ஒவ்வொரு பாடல் முடிந்த பிறகு அடுத்த பாடல் இடையில் அந்த உதிர்க்கக்கூடிய அந்த உங்களுடைய நகைச்சுவை என்பதாக என்னிடம் ஏதாவது ஒரு சிறிய அளவுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்குது என்றால் அதற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு காரணம். அந்த வகையில் உங்களுக்கு எனது வணக்கம். எதிரே வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள் என்ற நிலையும் கூட எங்களையும் அங்கீகரித்து அவர்களுடைய சிந்தனையாளருக்கு அருகிலே எங்களை அமர வைத்து எங்களோடு எதிர்வாதம் பண்ணுவதற்கு ஒத்துக்கொண்ட அந்த பெருந்தன்மைக்காக அந்த 3 பேருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எனது 6 சகோதரர் அவர்களை அன்பு சகோதரி அவர்கள் இங்கே ஆணாதிக்கம் எங்கே இருக்கிறது, பெண்ணாதிக்கம் தான் இருக்கிறது. நடுவர் அவர்களை நான் பயந்து விட்டேன். இந்த மைக் என் கைக்கு வருமா, நான் தொடர் சொற்பொழிவை ஆற்ற முடியுமா என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். காரணம், சகோதரி அவர்கள் மிகுந்த சிந்தனைவாதி. நான் வந்து மீரா அம்மா என்று சொன்னபொழுது கூட ஆஹா உச்ச சாதியில் பேசுவாங்களே, ஒரு குரலுக்கே எனக்கு பயமாச்சே அப்படின்னு நிச்சயமாக சொன்னேன். அம்மா ஒத்துக்குவாங்க. ஆக நிச்சயமாக ஒரு அதை நான் என்ன சொல்ற ஒரு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு போர்வையில் அதை பார்க்கிறேன். எனது பங்காளி அவர்கள் வந்து பேசி அத்தனையும் குறிப்பெடுத்து அத்தனைகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நிச்சயமாக நீங்கள் அந்த தேசிய விருதில் வந்து ஏன் உங்களுக்கு இப்படி கோவம்? தேசிய படம்ன்றீங்க, தேசிய விருதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? காஷ்மீர் டு கன்னியாகுமரி பல மாநிலங்கள், பல்வேறுபட்ட மொழிகளில் பலவிதமான கதாபாத்திரங்கள், அதில் நாடி ஒரு தமிழில் ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்ததில் தலையை தடை கொடுக்காம தேசிய விருது